வணக்கம். நான் உங்கள் ஆத்ம தோழி லலிதா. குரு வாழ்க, குருவே சரணம். இந்த வீடியோ உங்களுக்காகவே இந்த பிரபஞ்சம் அனுப்பியது. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா நிச்சயம் இதுக்குள்ள உங்களை தெளிவுபடுத்தக்கூடிய விஷயம் ஒன்று உள்ளது. உங்கள் பல நாள் கேள்விகளுக்கான விடையும் இதில் இருக்கலாம். பிரபஞ்சம், யூனிவர்ஸ் அப்படின்னு ஏதேதோ சொல்கிறாங்களா? பிரபஞ்சம் என்றால் என்ன? அது எங்கே இருக்குது? கடவுளும் பிரபஞ்சமும் ஒன்றா இப்படின்னு சில பேருக்கு கேள்விகள் இருக்கலாம். பிரபஞ்சம் என்பது நாம் நெருங்க முடியாத உயரத்தில் இருக்கும் ஒரு சக்தி. அதை தொடர்பு கொள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க? பூமியில், இந்த நிலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. ரொம்ப ஸ்டெடியாக தானே இருக்கும், மிதந்து கொண்டு இல்லையே. ஆனால் இந்த பூமி எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்னு பள்ளியில் படித்தது ஞாபகம் இருக்கா? வானத்தில் மிதந்து கொண்டு இருக்கு. பூமி மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய கோள்களும் நட்சத்திரங்களும் வானத்தில் மிதந்து கொண்டு தான் இருக்கு. மிதந்துக்கிட்டு மட்டும் இல்லை, சூரியனை சுற்றிக்கிட்டும் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டும் இருக்கு. அப்படின்னா இவங்களை இயக்குவது யார்? எந்த சக்தி இயங்குது? சரி, அதை விடுங்க, நம்ம கிட்ட வருவோம். நாம் எதையாவது வாலண்டரியாக இயக்கணும்னா நாம் கூடிய சீக்கிரமே டயர்டாகிடுவோம், அப்படித்தானே? அப்படின்னா நீங்கள் மூச்சு விடுறீங்க. இதை நீங்களா பார்த்து விடுறீங்களா? சரி, மூச்சு விட்டு டயர்டாகிடுச்சு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியுமா? நீங்கள் சாப்பிடும் உணவை நீங்களா ஜீரணம் பண்ணுறீங்க? உங்கள் இதயத்தை நீங்களா துடிக்க வைக்கிறீங்க? நீங்களா உங்கள் இரத்தத்தை சுத்தம் செய்கிறீங்க? நீங்களா உங்கள் கழிவுகளை வெளியேற்றுறீங்க? அப்போது நம்மளை இயக்கிறது யார்? அப்படி என்றால் இதையெல்லாம் உங்களுக்குள் இருந்து செயல்படுத்துவது யார்? அண்டத்தில் உள்ளதே நம்முடைய பிண்டத்திலும் உள்ளது என்று சித்தர்கள் கூறினார்களே, எது அண்டத்தில் உள்ளது, எது நம் பிண்டத்தில் உள்ளது, யார் அது? அதுதான் இந்த பிரபஞ்ச பேராற்றல் சக்தி. இந்த அண்ட சராசரம் இயக்கத்திற்கு காரணமான அதே சக்தி தான் நம் உடல் இயக்கத்திற்கும் காரணமாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த பிரபஞ்சம் தூரத்தில் இல்லை, நமக்குள்ளும் நம்மை சூழ்ந்தும் தானே இருக்கின்றது. கடவுளே இல்லை என்று கூறும் நாத்திகர்கள், அறிவியல் அறிஞர்கள் கூட நமக்கு மேலே ஒரு மகாசக்தி இருக்கின்றது என்பதை ஒப்புக்கொண்டுள்ளனர். இறை சக்தியை நாம் உருவ வழிபாட்டில் காண்கின்றோம். எல்லையற்ற இந்த மகாசக்தி உருவம் இல்லாத அருவம் கொண்ட பேராற்றல் கொண்ட பிரபஞ்சமாக உள்ளது. ஒருவனே தேவனாக இருப்பதும் இந்த பிரபஞ்ச பேரறிவே. நாம் கேட்கும் அனைத்தையும் அள்ளி வழங்கக்கூடியது இந்த பிரபஞ்சம். நமக்குள்ளே இருந்து நம் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது இந்த பிரபஞ்சம். நம் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பதும் உங்களுக்குள் இருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி தான். அப்படியா? நிஜமாவா? ஆமாம். உங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கு. நீங்கள் கோவிலுக்கு போறீங்க, இறைவனிடம் வேண்டிக் கொள்றீங்க. சத்தமாக ஊருக்கே கேட்கும்படியா வேண்டுறீங்க? இல்லை, உங்கள் மனசுக்குள்ள மனமுருகி வேண்டுறீங்க. உங்கள் கோரிக்கையும் நிறைவேற்றி வைக்கப்படுகின்றது. இது நிறைவேறியதற்கு காரணம் உங்கள் விடாமுயற்சியான வேண்டுதல், நம்பிக்கை, இறைவன் மீது நீங்கள் கொண்ட நம்பிக்கை, அந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்ற அந்த தீராத ஆசை. இந்த மூன்றும் இருந்தாலே பிரபஞ்சம் நாம் கேட்கும் அனைத்தையுமே கொடுக்க தயாராக இருக்கின்றது. அதை கேட்டு பெறுவது நம்மிடம் மட்டுமே உள்ளது. மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாத எந்த விருப்பமாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் நிச்சயம் நிறைவேற்றி கொடுக்கும். இது ஒரு அலாவுதீன் அற்புத விளக்கில் இருந்து வரும் ஜீனி போல. நாம் விரும்புவதை இந்த பிரபஞ்சத்திடம் எப்படி கேட்பது? முதலில் உங்களுக்கு என்ன வேண்டும்? பணமா, உடல் ஆரோக்கியமா, அல்லது நல்ல வாழ்க்கை துணையா? உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதனை முதலில் உறுதி செய்து கொள்ளுங்கள். நிச்சயம் கிடைக்கும். வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்வது என்று தெரியவில்லையா? உங்களுக்கு தெளிவான வழி கிடைக்கவில்லையா? இந்த பிரபஞ்சத்திடம் கேளுங்கள், அது உங்களுக்கு நிச்சயம் வழிகாட்டும். இந்த பிரபஞ்சம் உங்களிடம் தொடர்பு கொள்வதை நீங்கள் எப்படி தெரிந்து கொள்வது? பிரபஞ்சம் உங்களிடம் ஒரு குறிப்பிட்ட சில வழிகளில் தொடர்பு கொள்ளும். அதாவது கனவுகள். உங்கள் குழப்பத்திற்கான சில வழிகளை உங்கள் கனவுகளில் தெரியப்படுத்தும். பிறகு அசரீரி, அதாவது நீங்கள் ஒரு கோவிலிலோ
அல்லது வேறு எங்கேயாவது உட்கார்ந்து உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதான்னு நினச்சி பிரார்த்தனை செய்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது திடீரென்று யாரோ 2 பேர் நீ கவலைப்படாத நடக்கும்னு பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அங்கே இந்த பிரபஞ்சம் உங்களிடம்தான் பேசுகிறது, உங்களுக்கு ஒரு தீர்வை அசரீரி மூலம் தருகின்றது. அப்புறம் திடீரென்று யாராவது உங்களுக்கு தக்க நேரத்தில் ஃபோன் பண்ணியோ அல்லது நேரடியாகவோ ஆறுதலாக பேசி உங்கள் மனக்குழப்பத்தை தெளிய வைப்பார்கள். அதுக்கப்புறம் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த 111, 222, 333 இது மாதிரியான சில நம்பர்கள் ஏஞ்சல் நம்பர்கள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்பர்ஸை நீங்கள் அடிக்கடி பார்க்க நேர்ந்தால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான செய்தி ஒன்றை சொல்கின்றதுன்னு அர்த்தம். என்ன நண்பர்களே, நமக்குள்ளே இருக்கின்ற இந்த மகா சக்தியை நாம் புரிந்து கொள்வதில்லை. நமது சக்திக்கு எல்லையே கிடையாது தெரியுமா? நாம் தான் நமக்கு இது கிடைக்காது, நம்மளால் இதெல்லாம் அடைய முடியாதுன்னு நம்மளை குறைச்சி எடை போட்டுடுறோம். நமக்குள்ளே இருக்கும் இந்த மகா சக்தி, இந்த பிரபஞ்ச பேராற்றல் நாம் விரும்புவதை அள்ளி கொடுக்கும் ஜீனி. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். நீங்கள் மனம் திறந்து உங்கள் விருப்பத்தை கேளுங்கள். இந்த பிரபஞ்சம் அதை கொடுக்க தயாராக உள்ளது. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.